முருகாச்சரணம். திருப்புகழ் தலச்சிறப்புகள் வரிசையில் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாச ஸ்தலமான சிதம்பரம் பற்றி அருணகிரிநாதர் என்ன கூறியிருக்காருன்னு பார்க்கலாம். சித் என்ற ஞானம், அம்பரம் அப்படின்னா பரவெளி, ஆகாசம். சிதம்பரம் நடராஜன் ஆடும் நடனம் பரவெளியில் நிறைந்த ஞானத்தை காட்டுவது. சிதம்பரம் பஞ்சசபைகளில் பொற்சபை, கனகசபை. இந்த கனகசபையில் எம்பெருமான் ஆடும் நடனம் ஆனந்த நடனம். திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தின்னு சொல்கிறோம். என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் ஆகுமா? நான் இங்கே பிறக்கணும்னு டிசைட் பண்ண முடியாது, நான் இங்கே இறக்கணும்னு டிசைட் பண்ண முடியாது. ஆனால் போய் ஒரு தலத்தை போய் தரிசித்துட்டு வரலாம். அந்த விதத்தில் சிதம்பரத்தை தரிசித்தா முக்தி அப்படின்னு சொல்கிற போது அந்த முக்தி அடியவர்களுக்கு எளிதாக கிடைக்கும். அருணகிரிநாதர் பாடினதாக நமக்கு சிதம்பரம் பற்றிய பாக்கள் 67 திருப்புகழ் பாடல்கள் கிடைச்சிருக்கு. 1364 பாடல்களில் 67 பாடல்களில் சிதம்பரத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கார். சிதம்பரம்னு சொன்னால் இந்த திருப்புகழ் படிக்கிறவர்களுக்கு, திருப்புகழ் ஓதும் கருத்தினருக்கு ரொம்ப முக்கியமான ஸ்தலம் அது. ஏன்னா இந்த சிதம்பரத்தில் இருக்கின்ற தில்லைவாழ் அந்தணர்கள் அந்த கோர்ட்டில் வாதிட போய் இந்த மாதிரி எங்களுக்கு நாங்கள் தில்லை 3000 தான் அந்த கோயிலில் பூஜை செய்யும் உரிமை பெற்றவர்கள் என்பதை குறிப்பிட்ட அந்த மேற்கோள் காட்டிய திருப்புகழை மேற்கோள் காட்டிய நிகழ்ச்சி தான் வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை அவர்களை திருப்புகழை தேட வைத்து திருப்புகழ் எல்லாவற்றையும் தேடி கண்டுபிடித்து பதிப்பித்து அவர் மகன் அவற்றிற்கெல்லாம் உரை எழுதி நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு திருப்புகழ் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக்கிய காரணம் அந்த சிதம்பரம் ஸ்தலம்தான், சிதம்பரம் திருப்புகழ் தான். தாதுமலர் என்ற பாடலில் தில்லை 3000 அந்தணர் பற்றி குறிப்பு வருது. அதனால் இந்த சிதம்பரம்ங்கிறது நமக்கு ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு தலம். பஞ்சபூத ஸ்தலங்களில் அருணகிரிநாதர் இந்த சிதம்பரத்தை பற்றி குறிப்பிடும் போதெல்லாம் சிதம்பரம் அப்படின்னு சொன்னால் நமக்கு உடனே என்னென்ன ஞாபகம் வரும்? ஆனந்த நடனம், தில்லை காளி, கனகசபை, சித் சபை, பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாத முனிவர். இந்த மாதிரி சிதம்பரத்தோட விசேஷங்கள் இதெல்லாம். இதை எல்லாவற்றையுமே அருணகிரிநாதரின் பாடல்களில் அப்படியே பறந்து இருப்பதை நம்ம பார்க்கலாம். 67 திருப்புகளிலிருந்து நமக்கு அரிய பெரிய செய்திகள் நிறைய கிடைக்கிறது. செந்தமிழ் ஞான மென் தடாக மென் சிவகங்கை அளாவு மகா சிதம்பரம் அப்படிங்கிறார். சிதம்பரம் என்று சொன்னால் செந்தமிழ் ஞான தடாகம் அப்படின்னு சொல்கிறார். சிதம்பரத்தில் யார் இருக்கா அப்படின்னு கேட்டால், தவம் கொண்டும் ஜெபம் கொண்டும் சிவம் கொண்டும் அன்பு கொண்டு துன்றும் தலம் அது அம்பலம் என்று தியங்கும் பாடல். இந்த திருப்புகழை பற்றி சொல்கிற போதும் தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு தான் திருத்தொண்ட தொகையே ஆரம்பிக்கிறது. சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய திருத்தொண்ட தொகையாக பாடுற போதும் அடியார்களை பற்றிய ஒரு தொகுப்பாக கொடுக்குற போதும் முதல்ல வைக்கப்பட்டது தில்லைவாழ் அந்தணர்கள் தான் முதன்மையான சிவனடியார்களாக கருதப்பட்டவர்கள். அது அந்த குறிப்பை இந்த பாடல்கள் எல்லாம் நம்ம நிறையா பார்க்கலாம். சிதம்பரத்துக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. பொன்னம்பலம்ங்கிற பாட்டை பற்றி சொல்கிற போது வித்தூரி என்ற பாடலில்
செம்பொன் அம்பலத்தாடு அம்பலவர் பெருமானே அப்படின்னு சொல்கிறார். கனகசபை மேவும் எனது குருநாதா. திருச்சிற்றம்பலம்னு ஒரு பேர் உண்டு சிதம்பரத்திற்கு. அதை சொல்கிற போதும் தேவர் கணநாயக திருச்சிற்றம்பலத்துள் கோபுரம் மேவிய பெருமாளே அப்படின்னு அந்த பேரை குறிப்பிடுறார். புலிக்கால் முனிவருக்கும் வியாகிரபாத முனிவருக்கும் தன்னுடைய ஆனந்த நடனத்தை காட்டியதால் அந்த ஊருக்கு புலியூர்னு பேர் உண்டு. இந்த புலியூர்னு பேர் சொல்கிற போதும் அருணகிரிநாதர் குறிப்பிடுவது கனகநாடெனும் புலியூர் ஜோதி புலியூர் தில்லை என்பதை மல்லல் மொழி காட்டு தில்லை தில்லை மேல கோபுர வாசல் அப்படிலாம் தில்லை புலியூர் என்பதை எல்லாம் விவரமாக சொல்லுவார். திருமால் தன்னுடைய மார்பில் அஜபா நடனத்தை சிவனின் அஜபா நடனத்தை கண்டு மகிழ்ந்திருந்தான். அவன் படுத்துன்னு இருக்கிற போதும் அவனுடைய மார்பில் அந்த பதக்கத்தில் சந்திரசேகர உருவம் அவனுடைய மூச்சு காற்றில் அசைகிறது. அந்த நடனத்தை அஜபா நடனம்னு சொல்லுவான். அந்த அஜபா நடனத்தின் அழகில் திருமால் மயங்கி இருக்கிற போதும் ஆதிசேஷனுக்கு தோன்றியது, நம்மாலே இந்த நடனத்தை பார்க்க முடியலையே. ஏன்னா ஆதிசேஷன் மேலே இறைவன் படுத்துட்டுருக்கான் இல்லையா, திருமால் படுத்துட்டுருக்கானே. அப்போது இறைவனுடைய நடனத்தை காண வேண்டும் என்று வேண்டிய போது அந்த ஆதிசேஷனானவன் பூமியில் பதஞ்சலி முனிவராக பிறக்கிறார். இந்த பரத கலைகளுக்கும் யோக கலைகளுக்கும் ஆதாரமான நூல்களை எழுதியவர் பதஞ்சலி முனிவர். அந்த பதஞ்சலி முனிவர் வழிபட்ட இடம் சிதம்பரம். அதனால் தில்லை சிதம்பரம் பற்றிய பாடல்களில் நமக்கு நிறைய யோக சாஸ்திர குறிப்புகள் வருது. கட்டி முண்டக அறப்பாலி அப்படின்னு ஒரு பாடம். அந்த பாடலில் மேனி தங்கமுறை சுத்த அகம் புக எனவும், அடுத்த இன்னொரு பாடலில் சொல்லுவார், நாதத்து ஓசைகான் துணையே சுடர் மூலத்தோனை தூண்டிடவே உயிர் நாடி காலில் சேர்த்திட. மூலாதாரத்திலேருந்து எழுப்பி அநாகதம் தாண்டி ஆக்ஞா சக்கரத்தில் போய் சகசிராரத்தில் எழுப்பணும் அப்படின்னு சொல்லுவார். உயிர் நாடி காலில் சேர்த்திட. நமசிவய எனும் பஞ்சாட்சர மந்திரத்தை பஞ்சபூதங்களோடு ஒப்பிட்டு யந்திர மந்திர சக்தியால் விந்து நாதத்தை உணர வேண்டி மதிய மண் குணம் 5 அப்படிங்கிற திருப்புகளில் ரொம்ப அழகாக சொல்கிறார். 4 சதுரத்தர பஞ்சரை மூலக மதில் அங்கியை நாடி விந்து நாதம் கூடிய முகப்பில் அழுத்தத்தை உண்டு. இந்த மாதிரி யோக சாஸ்திர குறிப்புகள் நிறைய பாடல்களில் வருது. சிதம்பரத்தில் 4 கோபுர வாசல்களிலும் முருகன் வீற்றிருக்கிறான் என்பதை ஒரு பாடலில் குறிப்பிடுகிற போதும் 4 கோபுர வாசல் மேவிய பெருமாளே அப்படிங்கிறார். மேலே கோபுர வாசல் மேவிய பெருமாளேன்னு ஒரு திருப்புகளில் வரும். வடக்கு கோபுர வாசலில் இருக்கும் பெருமாளேன்னு பாடுவார். ஆதிசேஷனாக வந்த பதஞ்சலி முனிவருக்கும் புலிப்பாத முனிவருக்கும் காட்டிய ஆனந்த நடனம் அந்த இடம் சிதம்பரம். அதனால் இந்த சிதம்பரத்தில் இந்த புலிக்கால் முனிவரும் பதஞ்சலி முனிவரும் நடனத்தை கண்டு மகிழ்ந்தார்கள். அதை தவிர தேவர்களுக்காக ஆனி மாத உத்திர நட்சத்திரத்தில் ஆனி திருமஞ்சனம் என்று விழா நடக்கும். அந்த ஆனி மாத உத்திர பெருநாளில் தேவர்களுக்கு திருநடனத்தை காட்டிய வரலாறும் இந்த கோயிலுக்கு உண்டு. அதெல்லாம் பற்றி இந்த பாடல்களில் சிதம்பரம் பற்றிய பாடல்களில் குறிப்பிடுகிறார். பாம்புருவான முனிவாம் புலியான பதன் ஏய்ந்து எதிர்காண நடமிடு பாதா முது புலி பாதனுடன் அரவு சதகோடி இருடியர் தொழ அரி துயில்
சயன வியாழ மூர்த்தனும் வியாக்ரனும் அரிதென முறை முறை ஆடல் காட்டிய உரகனும் புலியும் கண்ட நடனம் கண்ட ஊர், இந்த மாதிரி பல இடங்களில் வர்ணிக்கிறார். சிதம்பரம் ஆனந்த நடனம், பொன்னம்பலத்தில் ஆனந்த நடனம், அந்த ஆடலை விவரிக்கும் போது அருணகிரிநாதர் இறைவன் ஆடும்போது சாதாரணமாக வெறும கைகால்கள் மட்டும் அசைவதில்லை. இந்த அண்டத்தில் இருக்கின்ற எல்லா இசை கருவிகளுமே அவனோடு சேர்ந்து ஆடுகிறது. தாள வாத்தியங்களை பற்றி அப்படி ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறார். அதே மாதிரி அந்த தாள வாத்தியங்களிலிருந்து வருகின்ற ஒலி குறிப்புகள், அந்த ஒலி குறிப்புகளை பற்றி மிகவும் அற்புதமான விவரங்கள் அடங்கியிருக்கு. அமரர் முனிவர் ஆடி புகழ வேத விஞ்சையர்கள் முழவு வீணை கிண்ணறி அமிர்த தொனிகள் முறையதாக பறைய ஓதி ரம்பையர்கள் உடன் நடமாடிட்டு வர அப்படின்னு சொல்கிறார். இறைவன் நடனம் ஆடுறத தித்தம் தோதி தீமி திதன் தந்தன தன தான தாதிமி திக்கு முக்கிட மூரி பேரிகை தவில் போட சித்திர வித்தையர் ஆட தரிக்கிட தரிக்கிட தாக்கிட தரிக்கிட தரிக்கிட தரிதா என தாள வாத்தியமுடன் அண்டமோடு அடைந்து பேரிகை பம்பைகள் டங்கு டங்காக டங்கு டங்கு என முதிர அதிக விஞ்சையர் தும்பு நாதரோடு விதம்பெரு துந்தும் சங்கு தாரைகள் பொங்க எத்தனை வாத்தியங்களுடன் ஆடுகிறார். முரசு பேரி திமிலை துடிகள் பூரிம தவில்கள் முருடு காளப்பறைகள் தாரை கொம்பு வளை முகுடு ஒரு கோடி நடன பத அப்படிங்கிறார் ரசபாகொத்த அப்படிங்கிற திருப்புகளில். அந்த அம்பலவாணன் சிதம்பரம் பாட்டில் சொல்கிற போது அடியாருக்கு எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் கழலினை பணியும் அவருடன் கனவிலும் முனிவு அறியா பெருமானவன். சுத்த மா தவ சிகாமணி என ஓதும் அவர் சித்தமதிலே குடியதாக உரையும் ஆறுமுகன் சுப்பிரமணியன். நினைவோர் சித்தமொடு அகலாமல் புகு நிழல் இன்பத்தின் மணவாளன். இச்சடத்தை நீக்கி அக்கடத்துக்குள் ஆக்கி மோட்சத்தை அருள்பவன். உனது அடியார்களாகிய மோன ஞானிகளுடன் சேர அருள்பவன். அவன் வாடா மலர் பதவி தருபவன். மெய் ஞானத்துடனே பத்திரமாக கொள்ளவே முக்தியை அருள்பவன். பொய் சினத்தை மாற்றி மெய் சினத்தை ஏற்றி பொற்பதத்துள் ஆக்கும் புலியூரன். அப்புலியூரான் பாதம் வணங்கி அருணகிரி மாமுனிவரின் பாதம் வணங்கி சிதம்பரம் என்ற தலத்தை தரிசித்து முக்தி பெறுவோமாக. முருகாச்சரணம்.